சார் கூப்பிட்டீங்களாமே சார்? என்ன அக்ஷய், எப்போ கூப்பிட்டா இப்போ வரீங்க? இல்லை சார், கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நம்ம புது பிளான்ட்டுக்கு இமீடியட்டாக ஒரு 15 பேர் வேணும். ஓகே சார். இந்த 15 பேருக்குமே சிஎன்சியில் செட்டிங்கு ப்ரோக்ராமிங்கு எல்லாமே வந்து பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எல்லாருமே வந்து முக்கியமாக ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ பேக்ரவுண்ட்லேருந்து வந்துருக்கணும். பார்த்துங்க. ஓகே சார். இன்னும் 3 நாளில் அரேஞ்ச் பண்ணுறேங்க. வந்து எந்த காரணமும் சொல்லிட்டு இருக்காதீங்க. 3 நாள்லையா? என்ன அக்ஷய் யோசிக்கிறீங்க? பண்ணிடலாம் சார். 3 days later. சார் பசங்க வந்துட்டாங்க சார். எத்தனை பேர் இப்போ வந்திருக்காங்க? சார் கேட்ட மாதிரியே 15 பேரும் வந்துட்டாங்க சார். 15 பேர் வந்துருக்காங்களா? அப்பா நமக்கு இப்போ 5 பேர் தான் தேவைப்படுறாங்க. என்னன்னா சொல்ற சார்? அப்போ அந்த மிச்ச 10 பேர் என்ன சார் பண்றது? அக்ஷய், இதெல்லாம் ஒரு விஷயம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஹெச்ஆர் தான் நீங்க. ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்க அக்ஷய். சரி ஓகே சார். 1 week later. அக்ஷய், நம்ம பிளான்ட்டுக்கு அதே போல ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க. ஓகே சார். முக்கியமா ஐடிஐ டிப்ளமோ பாத்துக்குங்க. 15 பேர் கொடுத்தா அதில் 5 பேர் தான் எடுத்துக்காங்க. 10 பேர் கேட்டுருக்காங்க. 5 பேர் கொடுத்தா போதும். பண்ணிடலாம் சார். The next day. சார் பசங்க வந்துட்டாங்க. ஆனா என்ன ஆனா? சார் 5 பேர் தான் சார் வந்தாங்க. அக்ஷய், நான் உங்ககிட்ட 10 பேர் கேட்டேன் அக்ஷய், நீங்க 5 பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. மீதி 5 பேருக்கு என்ன, நீங்களா வந்து வேலை செய்வீங்க? சார் அவ்வளோ 5 பேர் தான் சார் கிடைச்சாங்க. இதுக்குதான் பொறுப்பே இல்லாதவங்களாம் வேலைக்கு எடுக்கூடாதுன்னு சொல்றது. மூஞ்சிலே முடிக்காது, இங்கே போயிடு அமைதியா. அதிகமாக கூட்டினாலும் திட்டுறான், கம்மியாக கூட்டினாலும் திட்டுறான். இவங்கிட்டலாம் திட்டு வாங்குறதுக்கு நான் ஊரில் நிம்மதியாக விவசாயம் பண்ணியே பொழிச்சு பண்ணேன். போங்கடா. என்னால இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார்.